சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பிரீத்தி, எஸ் பரத். லொகேஷனும் பயங்கரமா இருக்குது, காஸ்டியூம்லாம் அப்படியே பட்டைய கிளம்புது. ஈஸியா இருக்குல இருக்கா? எஸ், அது ஏன்னா ஸ்பெஷலா மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் மகளிருக்கு. நோ வே, ஒரு வாரம் இந்த செலிப்ரேஷன் நீடிக்கிறோம்னு சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லா மகளிர் வாரமா கொண்டாடிட்டு இருக்கோம். தினம் தினம் மகளிர் தினம். அதேதான். அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வணக்கம் தமிழால தன்னோட துறையில சாதித்த பெண்மணிகளை வர வச்சு அவங்கள பத்தி, அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி, அவங்க கோத்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். சில சமயம் நாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம். அப்படிதான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். சோ இன்னைக்கு ஒரு லெஜெண்டரியான ஒரு கெஸ்ட் தான் நம்ம இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கோம். அவங்க யாருன்றத சொல்லுங்க. யாருன்னு இவங்களை பத்தி சொல்லணும்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல. ஆமா ஆமா. அதாவது இவங்க பண்ணாத காமெடி கிடையாது, இவங்க பண்ணாத சீரியஸ் கேரக்டர் கிடையாது, த்ரில்லர் கிடையாது, ஹாரர் கிடையாது, எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க, லவ்வும் பண்ணிட்டாங்க. சரியா? அதையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஆந்திரா, எங்க இல்ல எல்லா இடத்துலயும் பூந்து அப்படியே அலசுன ஒருத்தவங்க. அதையும் தாண்டி 90s கிட்டுக்குலாம் சொல்லணும்னு வச்சுக்கவேன். நம்ம 90s கிட்டுக்குலாம் இவங்களை வந்துட்டு சின்ன பாப்பா அப்படின்னா பயங்கரமா தெரியும். அதே 2K கிட்டுக்குலாம் வந்துட்டு பேபிமா அப்படின்னு அந்த வேர்டை சொன்னாலே யாருக்கு? ஆமா, அப்படிப்பட்ட லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் நளினி அம்மா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் தமிழால. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பார்த்தா மாதிரி அப்படியே இருக்கீங்க. அதுவும் நளினி மானாலே எங்களுக்கு தெரியும், மேட்சிங்கா ஆக்சசரிஸ் போடுவாங்க. அவங்க பொட்டுல இருந்து எல்லாமே மேட்சிங். பாத்தீங்களா, ஃபுல் கிரீனா இருக்காங்க இன்னைக்கு. பார்த்துட்டேன், அதை வச்சு அப்படியே நீ பேட்ச் பண்ற. நோ, நான் மத்த இதுலயும் பார்த்திருக்கேன். அவங்க அதுக்காக வெரைட்டியா ஆக்சசரிஸ் எடுத்து வைக்கிற ஒரு பர்சன் நினைக்கிறேன். சோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இது பயங்கர ஹாப்பி. அதனால என் ஃபேஸ் எப்போவுமே சந்தோஷமா இருக்கும். எப்போவுமே ஹாப்பி மட்டும்தான் நான் பக்கத்துலேயே சரௌண்டிங்ஸ்லேயே வச்சுருப்பேன். ஆக்சசரிஸ் எல்லாமே நான் பாம்பேயில் தம்பி வீடு இருக்குது. ஸோ அங்கே போகும்போது எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு கிடையாது, அது கரெக்டாக நல்லபடியாக ப்ராஜெக்ட் வரும்போது அதோட இது மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ என்ன எப்போவுமே ஹாப்பனிங்காக வச்சுப்பேன் நான். அப்போ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு குடோன்ல ஃபுல்லாக ஆக்சசரிஸ் தெரியும். மைண்ட் செட் என்னன்னா, உங்கள் தம்பி வீடு எங்கே இருக்கிறது விலாசத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் பாம்பே போயிட்டு வருவோன்னு. பிரச்சனை கொடுக்கலாம். சூப்பர். வணக்கம் தமிழால வந்துட்டு இந்த மகளிர் தினம் அப்படின்றத நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அதுல நீங்க வந்துட்டு எங்க கூட இந்த ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, வணக்கம் தமிழாவுக்கே முதல் தடவை நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் சன் டிவி இருக்க நெருக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்களேன். சன் டிவி வந்து என்னோட தாய் வீடுன்னு நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் 2000 என்ட்ரி ஆகும்போது கிருஷ்ணதாசி வந்து எனக்கு சன் டிவி தான் லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஏதாவது இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்கும் என்னை கூப்பிட்றதுக்கு. ஸோ என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணதே வந்து சன் டிவி தான். ஸோ சன் டிவினால் எங்கே டிவி இருக்குன்னா சன் டிவி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதை முதல்ல பார்க்குறதுனால. ஸோ எனக்கு வந்து சினிமா ரீச்சை விட எனக்கு சன் டிவி ரீச் தான் ஜாஸ்தி. ஸோ என்னோடய தாய் வீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட நான் பழகியிருக்கேன், அந்த ஃபேமிலியோட நான் ரொம்ப பாண்டிங்காக இருந்திருக்கேன். டில் நவ் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன். ஸோ சன் டிவி வந்து எப்போவுமே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆக்சுவலி எனக்கு வந்து நல்ல நல்ல வேஷங்கள் கொடுத்தது சன் டிவி தான். இதை விட்டுட்டு சினிமா கொடுத்ததும், நல்ல சினிமா கொடுத்ததும் எனக்கு சன் டிவி தான். ஸோ எப்படி நான் அதை வந்து மறப்பேன் தாய் வீட்டை. சூப்பர். நாங்கள் அதுதான் கேட்க வந்தோம். என்னதான் நீங்கள் சன் ப்ராடக்டா இருந்தாலும் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதாவது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல்னா அது அன்டவுட்லி சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான். ஏன்னா நளினி அம்மாவை நாங்கள் அதற்கு கொஞ்சம் சீரியஸான பர்சனா, கொஞ்சம் வில்லியாலாம் கூட பார்த்துருப்போம். ஆனா ஃபுல் காமெடியா நாங்கள் பார்த்தோன்னே இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீரியலோடைய டைட்டில் சாங் வரும்போது எங்களுக்கு செம்ம ஜாலி ஆயிரும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு. சோ அந்த மெமரிஸ் பத்தி, அந்த மெமரி வந்து எப்படி அவங்க ராதிகாவும் சக்திவேல் சாரும் எனக்கு அது கொடுத்தாங்கன்றதே எனக்கு தெரியாது. ஒரு பனங்கானது சின்ன குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஸ்ரீபிரியாக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அளவுக்குலாம் எனக்குலாம் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து காமெடி வருமானே தெரியாது. நான் சரியான ஒரு உம்மனா மூஞ்சி கேரக்டர். ஆனால் சக்திவேல் சார் வந்து பயங்கர நம்பிக்கை. அவர் தான் வந்து எனக்கு உட்காந்து எப்படி பண்ணணும், நீங்கள் வந்து நளினி கிடையாது, நீங்கள் ஒரு சின்ன பாப்பா, பயங்கர அறிவுஜீவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் வந்து இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அப்போ சார் அதெல்லாம் உண்மை, நான் உண்மையிலே அப்படி தான் சார் அப்படின்னுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நளினின்றதை தூக்கி போட்டுட்டு சின்ன பாப்பாவை மாறுங்க அப்படின்னாங்க. ஸோ சின்ன பாப்பா பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆச்சு. எப்படி ஒரு கிருஷ்ணதாசினால நான் வந்து சேஞ்ச் ஆனனோ, எனக்கு என் லைஃபே மாற்றிச்சு கிருஷ்ணதாசின்னுவேன். சின்ன பாப்பா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா லைஃப்பில் வாங்கடான்ற மாதிரி என்னை ரொம்ப சேஞ்ச் பண்ணது சின்ன பாப்பா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயாவது வெளியே போனேன், அப்ராட் போனால் கூட எல்லாரும் வந்து என் பேரை விட சின்ன பாப்பா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. குட்டீஸ்லேருந்து பயங்கர ஒரு சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்து எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் இந்த சின்ன பாப்பா கொடுத்த ஒரு சந்தோஷத்தை வேறு யாருமே கொடுக்கல இது வரைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன பாப்பானால தான் எனக்கு வந்து
அந்த லண்டன் படமும் கிடைச்சது. ஸோ அவங்க என் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கைன்னா ஒரு காமெடி என்னால் ஈஸியாக பண்ண முடியும்னு அக்செப்ட் பண்ணார் சுந்தர்சி சார். ஸோ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வடிவேலு சார் கூட அம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோயின் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்க, நாங்கள் அதுக்கு எல்லாமே காரணம் சன் டிவி, ராதிகா, சக்திவேல் சார் தான். அவங்களுக்கு தான் நன்றி. இப்போ இல்லை அதான் நாங்கள் கேட்கலான்னு வந்தோம். என்னன்னா இன்னைக்கு சொல்லும் போதே சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி சின்ன பாப்பா தான், ஆனால் அதோடைய அந்த கேரக்டர் ரீச்ன்றது பெருசு. இப்போ காமெடின்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது காமெடியில் லெஜெண்ட்னா வடிவேல் சார் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அவருடைய மீம் தான் நம்ம வந்துட்டு அவ்வளோ ஷேர் பண்ணுறோம், டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் கூட வந்துட்டு அந்த லண்டன் படத்துல படமே ஹிட்டா இருந்தாலும் அந்த சீக்வன்ஸ் அவரவே நீங்க கையில ஜாரை வச்சுக்கிட்டு அப்படியே உதற விடுவீங்க. பேபிமா நீ இன்னும் போலையா? ஆக்சுவலி இப்ப வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா பேபிமா அப்படிதான் நாங்க சொல்றோம். அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க, அது எப்படி நடந்துச்சு அதை சொல்லுங்களேன். இல்ல ஆக்சுவலி வந்து இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அந்த நேரத்தில் யாருமே நினைக்கல. பட் நான் வந்து பண்ணும்போதே வந்து வடிவேலு சார் சொன்னார் சுந்தர்சி சார் கிட்ட, சார் இந்த அம்மா என்ன ஈஸியாக பண்ணுறாங்க, தூக்கி சாப்பிட்றாங்க போல இருக்கே, இப்போ இவங்களை விட நான் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் அவரை பார்க்கலாம். அவர் வந்து சார் நம்ம சிரிக்கிறத விட நம்ம முதல்ல ரசிக்கணும், முதல்ல நம்ம ரசித்தாதான் அந்த கேரக்டர் வந்து ஸ்டாண்டப் ஆகும். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மெசேஜ் அன்னைக்கு எனக்கு பொறி தட்டுச்சு. உண்மையிலேயே இந்த நளினி இந்த மற்றதெல்லாம் தூக்கி போடு, நீயா நானா பார்க்கணும். வடிவேல் சார் அதில் நிற்கிறாருன்னா நம்ம அதை விட இந்த அம்மா சூப்பராக பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து வடிவேல் சார் கொடுத்த மெசேஜ் தான். ஏன்னா வடிவேலுங்கிறத தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டர் வந்து பேசணும். அந்த கேரக்டர் பேசணும்னா நான் ரசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரசிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேஷம் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் பெரிய ஹீரோயினாக இருந்தேன். நான் வந்து இப்போ வடிவேல் சாரோட ஆக்ட் பண்ணுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன பண்ண, நான் தான் சொல்லியிருப்பேன் ஜூஸ் யாருக்கு, அதெல்லாம் வந்து ஹி வாஸ் லைக் அட்மைரிங், என்னம்மா நீனு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் சுந்தர்சி சார் வந்து அப்படி வந்து பெருமையாக பேசினார். மேடம் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ அழகாக பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ மேடம் யாராவது ஏதாவது விஷயத்தில் மாட்டிட்டா கூட இப்போ கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஜூஸ் யாருக்கு அப்படின்ற மாதிரி, ஆனா அது ஒரு ஃப்ளோல அடிச்சு நீங்க அந்த டயலாக்கே நாங்க யாருமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அது மெமரைஸ் ஆயிருக்கு. அண்ட் மேம் நம்ம இன்னைக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் வாரம் கொண்டாடுற ஸ்பெஷல் ஷோக்கு தான் வந்து வணக்கம் தமிழாக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும். அதுவும் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்டா இருக்கு. ஸோ அதுல உங்ககிட்ட முக்கியமான கேள்வி, எக்கச்சக்கமான சக்சஸ் மூவிஸ் கொடுத்துருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா உங்க சீரியல் போயிட்டு இருக்கு. நீங்க நளினிமானாலே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபீமேல் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? அதாவது பெண் தான் ஒரு சக்தியோட சொரூபம் சொல்லுவாங்க. பட் பெண்ணு அப்படின்ற நம்ம விமன் அதுலேயே மென் இருக்காங்க. மென் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் விமன் கேன் பி காங்கர் த வேர்ல்டு ஆக்சுவலி. உண்மையிலே பட் என்ன நீங்கள் வந்து பெண்கள் தினம் பெண்கள் வாரம்ன்றது ஒரு நாளோ ஒரு வாரம் கிடையாது எங்களை கொண்டாடுறது. நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எங்களை கொண்டாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நீங்கள் எங்களை கொண்டாடணும்னு சொல்கிறேன். அதாவது என் மூலமாக வெளியில் ஆண்கள் சமூகத்துக்கு அவங்க கொடுக்குற மெசேஜ். உண்மை உண்மை உண்மை. ஒரு வீட்டில் வந்து ஒரு தகப்பன் ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த தகப்பன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? மூலதாரணமே வந்து பெண் தான். ஷி கேன் பி அம்மா, வைஃப், சிஸ்டர், யாராவது இருக்கட்டும். அவங்க சந்தோஷப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி என்னை கொண்டாடிப்பேன். என்னை டெய்லி நானே வந்து ஐ லவ் மை செல்ஃப். நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அந்த துக்கன்றதெல்லாம் வேண்டான்னு நினைப்பேன். அதே மாதிரி பின்னாடி வாழ்க்கையில் நடந்ததை வந்து நான் நினைக்கவே மாட்டேன். என்ன நடந்துச்சோ அதெல்லாம் போயிடுச்சு, ஃபினிஷ்ட். பாஸ்ட்டை விட்டுறணும். பாஸ்ட்டே நினச்சி கூட பார்க்க மாட்டேன். மேம் இதை ஒரு வாட்டி கேமராவில் பஞ்சு டயலாக் மாதிரி சொல்லிருங்க. பாஸ்ட்டே நினச்சி பார்க்காதீங்க, லவ் யுவர் செல்ஃப், ஓடிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். வேற லெவலில் இருப்போம் நம்ம. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நானே என்ன ரசிச்சுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ உங்க முன்னாடி இது ஒரு மிரரா இருந்தா உங்களை நீங்க எப்படி கொஞ்சிப்பீங்க? கொஞ்சிப்பா, லவ் யூ டி, நல்லா இருக்கேடி என் சமத்து குட்டி, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற, இன்னைக்கு வந்து நீ நிறைய மெசேஜ் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து புகழ்த்தி பேசிப்பேன். சூப்பர். அதாவது நீங்க பேசும்போது அந்த அகத்தின் அழகு முகத்தின்ல தெரியும்னுவாங்க, அந்த மாதிரி அது எங்களுக்கு இது வருது. அந்த ஆரா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பாஸ் ஆகுது. பச்சை கலர் பாசிட்டிவிட்டி எல்லாமே எங்களுக்கு பாஸ் ஆகுது. அது அப்படியே இருக்கட்டும். உங்களை சினிமால பார்த்து உங்க சீரியல்ல பார்த்து எனக்கு வந்துட்டு நளினிமா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்த்திருப்பீங்கல்ல, எனக்கு இந்த ஒரு லேடி, இந்த ஒரு விமன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? இந்திரா நூயி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். த வே அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடாக இருக்கும், அவங்க வந்து ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சிஇஓவாக இருந்தாலும் அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து அப்போ தான் நம்மளோட கல்ச்சரை வந்து மதிக்கிறதா இருக்கட்டும்,
அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்களோட ஸ்பீச் கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சுதாமூர்த்தி எனக்கு வந்து எவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன், அந்த பாண்டிங் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க எல்லாம் வந்து என்னை வந்து வழி நடத்தினவங்க நான் சொல்லிப்பேன். நான் வந்து ஏக்கலைவல் மாதிரி அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். இப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ராங்காக அப்படின்ட்டு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க தான். நீங்கள் பேசும்போதே வந்து நிறைய சக்ஸஸை பார்த்த ஒரு பெண்மணிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்களும் கண் கூட அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வாங்குற அவார்ட்ஸில் அது உங்கள் திரைப்படங்கள் பார்க்கும்போது, உங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்க்கும்போது. பட் அந்த கடந்து வந்த பாதையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுல நளினி அவர்களால மறக்க முடியாத ஒரு பெரிய தடையா இருந்த ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? கண்டிப்பா. நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப அவசியம். ஆக்சுவலி என்னுடைய டிவோர்ஸே பார்த்தீங்கன்னா March 8 விமன்ஸ் டே அன்னைக்கு தான் நடந்தது. அன்னைக்கு நான் உடஞ்சி அழுத நாள் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாது. ஸோ இந்த March 8 வரும்போதெல்லாம் நான் எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டேன். என்னமோ என்னை வந்து நான் என்னோட டெஸ்டினியை மாற்றி தப்பாக எழுதிட்டேனோ அப்படின்னு நானே நான் வந்து காயப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் அதுலேருந்து நான் வெளியே வந்தது ஸ்ட்ராங் ஆனது இந்த விமென்ஸ் டே அப்போ தான். ஸோ ஐ ஆம் எ ஸ்ட்ராங் விமன் அண்ட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் விமன் சொல்கிறதுக்கான பெரிய தெளிவு பிறந்தது வந்து இந்த விமென்ஸ் டே அன்றைக்கி தான். இதே விமென்ஸ் டே தான் என்னை வந்து காயப்படுத்துச்சு. ஆனால் அதே விமென்ஸ் டே தான் இன்றைக்கி என்னை வந்து இப்படி உட்கார வச்சிருக்குது. ஸோ நான் நிறைய பெண்களுக்கும் நான் பேசும்போது நான் சொல்வேன், ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு மட்டும் நீ நினைக்காதீங்க, அதுவே ஆரம்பமாக இருக்கலாம் இல்லைங்களா? அந்த ஆரம்பத்தை நீங்கள் கொண்டாடுங்க. இனிமேல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க போகிற நாள் நினச்சிக்கோங்க. போனதை பற்றி எப்போவுமே திரும்பி பார்க்காதீங்க. எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டாக அதை சாப்பிட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் எங்கேயோ கொண்டு போய்விடும். நம்மளோட பேஷன், என்னால் இவ்வளோ சாதிக்க முடியுமான்றது நான் இப்போ அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். உண்மையிலே நன்றி ஐயா நீ எனக்கு பண்ணது அப்படின்னு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் நிறைய தேங்க் பண்ணுங்கள். போனவங்களுக்கும் தேங்க் பண்ணுங்க, வரப்போறவங்களுக்கும் தேங்க் பண்ணுங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கும் தேங்க் பண்ணுங்க. சூப்பர் மேம். லைஃப்ல எல்லாருக்குமே நிறைய மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு மொமெண்ட்ன்றது ஒரு ட்விஸ்டாக இருக்கும், ஒரு மேஜிக் மொமெண்ட்டாக இருக்கும். இப்போ சினிமா பாணியில் சொல்லணும் அப்படின்னா ட்விஸ்ட்டு பிளாட்ல இங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்குன்னு அந்த மாதிரி நளினி அம்மா வாழ்க்கையில் இங்கே தாண்டா ஒரு ட்விஸ்டே இருக்கு, பிளாட்ல இங்கே தான் டர்னிங் பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு மேஜிக் மொமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக என் பிள்ளைங்க 2 பேரும் சாதிச்சு எனக்கு காட்டினது தான் எனக்கு என்னோட மேஜிக்கல் மொமெண்ட் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய தடைகள் பிள்ளைங்களை படிக்க விடாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, சும்மா அது சினிமாக்கார பிள்ளைங்க அப்படின்ட்டு ரொம்ப அவங்கள டவுன் பண்ண ஒரு காலத்தில் என் பிள்ளைங்க வந்து இல்லை நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பெருமை தேடி தருவோம்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டினேன். அந்த நாளை அந்த நொடியை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து ஒரு எழுதியிருப்பான் அவனுடைய சார்ட்லேயே, Big 4 கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும், இப்படி தான் நான் வாழணும். அவன் ஃபுல்லாக இப்போ சின்ன வயசில் எழுத ஆரம்பிச்சிட்டான். அது எல்லாமே அவன் லைஃப்பில் நடக்கும்போது அவனுடைய விஷ் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகி கிடக்கும், வழிஞ்சு கிடக்கும். அது எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஆஸ்கர் வின்னிங் அவார்டு மாதிரி என் 2 பிள்ளைங்களும் எனக்கு சாதிச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. ஸோ இதை விட எனக்கு என்ன வேணும்? ப்ரௌட் மூமெண்ட். இதை விட எனக்கு ஒரு நல்ல யூனிக்கான விஷயம் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சார். எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு. இவங்களே ஒரு பாப்பா, இவங்க 2 பாப்பா, இவங்க பேச்ச தட்டாத பாப்பா இருக்கும்போது அவங்க முதல்ல சந்தோஷம் இருக்காதா? ஸோ நளினிமா உங்க கூட பேசினா டைம் போகிறதே தெரியாது போல, அவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும். அதில் எனக்கு க்யூரியஸாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 80s இருந்த ஹீரோயின்ஸ்குள்ளே இருக்கிற நட்பு வந்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களோட பிக்சர்ஸ்லாம் குரூப் பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஜாலியாக பிக்னிக்ல இருக்க மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், பெண்கள் தான். வனிதா கிருஷ்ணச்சந்திரன், சாதனா, நம்ம கல்லுக்குள்ளீரம் அருணா, ஊர்வஷி, இது அருந்ததி, தண்ணீர்லாம் பண்ணால அருந்ததி. நாங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு கேங்கு, செம்ம கேங்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் வந்து இப்போ திருவேண்டத்துலேருந்து வரா, இவன் வந்து ஹைதராபாத்லேருந்து வரான்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இன்னைக்கு இங்கே போகிறோண்டி அப்படின்ட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து நாங்களாகவே இருக்க மாட்டோம். அவ்வளோ ஹாப்பினிங்காக பயங்கரமாக பேசி கீசி நல்லா வெளியே போய் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்கோ கோயிலுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு திருப்பி நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படி அங்கேயே ஒரு பிளானை போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் இது பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேம் வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்குவீங்களா? பியூர் ஏஞ்சல்ஸ். பியூர் ஏஞ்சல்ஸ். கேர்ள்ஸ் ட்ரிப் ஃபுல்லா கேர்ள்ஸ். செம்ம. ஓகே. சரி, அதுல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்கள யூ வில் லுக் அப் டுல, ஏய் எப்படி ஒன்னால இப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? எல்லாருமே அப்படிதான், இவங்கன்னு கிடையாது. இப்போ எங்கள் வனிதாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஜ் மாதிரி, அவள் வேற ஒரு ரூட்டு. அவள் நினைப்பா நீ என்னடி இப்படி மாறி போயிருக்கிற அப்படின்னுட்டு. எங்கள் சாதனா அம்மா, எங்கள் அருணா வந்து வேற லெவல். எங்கள் அருணாவா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அவள் வேறு லெவலில் இப்போ காங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய யூடியூப் அது இதுன்னுட்டு. இன்றைக்கி நாங்கள் வந்து அவளுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருந்தோம். எங்கள் வீட்டு கல்யாணம் அது. நாங்கள் பாட்டுக்கு அப்படி எங்களை கவனிச்சாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 3-4 days நாங்கள் எங்களை மறந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வாழ்ந்த ஒரு தருணம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த 80s கொடுத்த அந்த பாண்டிங் தான் டில் நவ் நாங்கள் வந்து அப்படியே போயின்னு இருக்குது. மேம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா, அதுவும் முக்கியமாக இந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்டாக சேர்ந்தாலே சேட்டை ஓவராக இருக்கும். ஆமாம், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க, பியோர் ஏஞ்சல்ஸ். கண்டிப்பாக செஞ்ச சேட்டை ஏதாவது எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, டிராவல் பண்ணதில்ல, ஏதாவது ஒரு சேட்டையான மொமெண்ட்ஸ்? இல்லை, நாங்கள் இப்போ ரொம்ப நல்லவங்களாயிட்டோம் இல்லையா. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பக்திமான் பிள்ளைங்க பேரனுங்க அதை பற்றிலாம் நிறைய பேசுவோம். பட் பழசு வந்து நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வனிதாவும் நானும் வந்து ஷார்ட்லேயே வந்து அவர் டேரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸ்லாம் திட்டுவாங்கம்மா கொஞ்ச நேரம் பேசுகிறத நிப்பாட்டிட்டு ஷார்ட்டுக்கு வாங்கம்மான்வாங்க. பட் குட் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் நாங்கள் இப்போ ரீகலெக்ட் பண்ணுவோம். என்னடி பேசணும், அப்போ நமக்கு என்னடி தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சதோ என்ன பேசணுமோ தெரியல. ஸ்வீட் நத்திங்ஸ் வந்து அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இப்போவும் அப்படி தான், டைம் போகிறதே தெரியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து வெளியே சாப்பிட போயிருந்தோம். அந்த ஹோட்டலில் வந்து அம்மா கிளம்புறீங்களான்ற சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். அதாவது எங்களை மறந்துடுவோம். எங்களை மறந்து நாங்கள் சிரிக்கிறது என்னமோ விழுந்தெல்லாம் சிரித்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு அப்படி ரெஜனவேட் ஆகிட்டு வருவோம் நாங்கள். கமான் அடுத்த வாட்டி எப்போ நம்ம ட்ரிப்பு அப்படின்னுட்டு. நம்மளா இருக்க முடியிற இடம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். கண்டிப்பாக சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட் மதராக இருக்கலாம், பெஸ்ட் ஆக்ட்ரஸாக இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெஸ்ட் டாட்டராகவும் இருந்திருக்கீங்க. அம்மாக்காக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட பேரண்ட்டை பற்றி சொல்லுங்கள், அம்மா பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அம்மானால தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனது. என்னால் எல்லாமே முடியுன்றது வந்து எங்கள் அம்மா வந்து முதலே முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற குழந்தை அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட சொன்ன பேச்சு கேட்டு நல்லபடியாக நடந்ததுனால இன்றைக்கி எங்கள் அம்மா அம்மாவை பார்க்க போகிறேன்னா என் சாமி வந்துட்டா, நான் 8 பெத்து ஆனால் என் சாமி இவ தான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து எப்போவுமே வாழ்த்துவாங்க எங்கள் அம்மா. ஓகே ஓகே. எஸ், நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஒரு டான்சர் இல்லையா? அவங்க டான்சர், அப்பா டான்சர். ஆமா. ஆனா வந்து இவங்களும் டான்சரா இருந்தாலும் she will sing amazingly. Yeah, she's a singer. எனக்கு தெரியும், நீங்க உங்க பியூர் ஏஞ்சல் கேங் கூட எல்லாம் போகும்போது நிறைய சாங்லாம் பாடி வைப்லாம் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் உங்க பாடல்களா கூட இருக்கலாம், எங்களுக்காக 2 லைன் பாடி காமிச்சிங்கன்னா. இல்ல டான்ஸ் சொல்லுங்க, டான்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று குத்துப்பாட்டு என்ன ஒன்று இல்லை பாட்டெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு பாத்ரூம் சிங்கர் தான் வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாருமே பாத்ரூம் சிங்கர்ஸ் தான். எங்க 2 லைன் என்ன இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதை திறந்தாலும் வந்து 100வது நாள் சாங்ஸ் தான் வந்துருக்குது. ஸோ எனக்கே வந்து அந்த சாங் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பேபி மார்க் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இப்போ வந்து விழியில சாங் வந்து பயங்கரமாக குழந்தையிலேருந்து பெருசு வரைக்கும் அழகாக பாடுறாங்க. எங்கேயாவது வெளியே போனால் கூட அது பின்னாடி பேக்ரவுண்ட் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன 2 வரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த காமதேவன் உந்தன் கையில் மீட்டும் நகவரி இன்பச் சுகவரி அன்பின் முகவரி என்னை தினம் தினம் கொஞ்சம் அனுசரி மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்க ஆதரி விடிய விடிய என் பேரை உச்சரி விழியிலையா. விஷயம் என்ன தெரியுமா, இப்ப வந்துட்டு பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளோட இப்போ உள்ள கரண்ட் வீடியோ எடுத்து அப்போ உள்ள 80s 90sல இருக்கிற பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்றது தான். அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய நாங்க அந்த மாதிரிலாம் பாக்குறோம். தேங்க்ஸ், வண்டர்ஃபுல் சாங்ஸ், வண்டர்ஃபுல் மூவிஸ், நிறைய மெமரிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப தொடர்ந்து அன்னபூர்ணி மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வணக்கம் தமிழாவுடைய இந்த மகளிர் கொண்டாட்டத்துல உங்களை நாங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். Thank you so much. Thank you so much ma'am. And final question, எனக்கு மனசாரல உங்களை விடுறதுக்கு அவ்வளோ இருக்கு பேச. ஃபைனல் கொஸ்டின், நிறைய பெண்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பியூட்டிஃபுல்லான போல்டான லேடியா பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு ஒரு லைஃப் டிப் ஆகவோ இல்லை ஒரு லைஃப் மெசேஜாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக பெண்கள் எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்போவுமே டிபெண்ட்டாகவே இருக்காதீங்க. கல்யாணம் பண்ணோன்னு வாழ்க்கையில் இதுதான் முடிஞ்சு போச்சுன்னு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணோம் குழந்தை பெற்றோம் அப்புறம் அதுங்களை பார்த்துக்கணுன்னு இல்லாமல் உங்களோட பேஷனை தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் தான்றது முதல்ல நீங்கள் மென்டலி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்களும் உங்களுக்கே தெரியும். இது என்னோட சின்ன ஆசை. ப்ளீஸ் பி இண்டிபெண்ட்.
ஆஹா அவங்க சார்பா நான் Love you, my baby. கொடுத்துறேன். Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ பரத், இன்னைக்கு நம்ம டேவை வந்து ஒரு ஹாப்பனிங்கான பாசிட்டிவான டேவா மாத்தின உங்களுக்கு, அதாவது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம நளினி அம்மாக்கு, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச லெவிஸ்டா காஃபி வழங்கும் ஒரு gift. தேங்க்யூ. எனக்கும் காஃபி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நளினிமா. கண்டிப்பாக இன்னைக்கு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ஷோவை. ஆம்பியன்ஸும் சரி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அண்ட் பாசிட்டிவிட்டியோட உருவமாகவே நீங்கள் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இந்த மெமரிஸோடவே இந்த நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணுறோம். என்ன பரத்? எஸ், இதோட நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வேற ஒரு கெஸ்டோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது பிரீத்தி அண்ட் பரத். இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.